ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு உப்பு உருண்டை தான் செய்கிறதுன்னு எப்படின்னு பார்க்க போகிறோம். சின்ன ஊரில் இது பேர் நீர் உருண்டைன்னு சொல்கிறாங்க. நம்ம சென்னை சைடில் நாங்கள் உப்பு உருண்டை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 மணி நேரம் ஊற வச்சுருந்த புடுங்கலரிசி, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலைங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை இப்போ அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு உருண்டை. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு கூடயே தேங்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அத்தை மாவு கூட ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம் தேங்காவை. நாங்கள் ஆனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டிருக்கோம். மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேனில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது இப்போ வரக்கூடிய மழை காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆவி பொருளுன்றதால உடம்புக்கும் ஹெல்த்தி தான். எண்ணெய் ஐட்டம் கிடையாது. ரொம்ப எண்ணெயில் பொரிச்சா தான் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. இது ஆவியில் வேக வைக்கிற பொருள். ஸோ குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, கொடுங்க. தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேன்லேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம சுட எடுத்து வச்சுருந்த அந்த மாவையும் உருண்டை பிடிச்சி அதில் வச்சுடுங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷு போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரம் வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவையும் சூடாக பிடிச்சி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க. நல்லா சூடாக இருக்குங்க. அத்தை தான் பிடிச்சிட்ருக்காங்க சுட. பக்கத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் சூடு தெரியாது. அவ்வளோதாங்க. நல்லா ஆவி பறக்க சூப்பரான ஒரு உப்பு உருண்டை ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. உப்பு உருண்டை ரெடிங்க. அது கூட நாங்கள் தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம். தக்காளி ஊறுகாய் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்க்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான உப்பு உருண்டை ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.